வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகரோட 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு, புராணங்கள், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா நம்மளை கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தூண்டும்ல. அந்த மாதிரி எங்களை தூண்டின விஷயத்த ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுமே கண்ணான கண்ணே அப்படின்ட்டு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பாட்டை பாடுறதுக்கான ஒரு ஏஞ்சல் வந்து பிறந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி தான். பட் நாங்கள் கண்ணான கண்ணே பாட்டோட நிறுத்திக்கூடாது, எங்களுக்கு குறும்பா வாடா அப்படின்ட்டு ஒரு பையனும் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அது நடக்காமையே இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இந்த கோயிலை பற்றி சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் இங்கே போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி, ரொம்ப நாளாக எங்கேயாவது வெளில போகணுன்னு இருந்தோம். சரி, ஒரு ட்ரிப் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு கார் எடுத்து திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், ஃப்ளைட்டை பிடிச்சும் போகலாம், கார்லேயும் போகலாம். நாங்கள் சூஸ் பண்ணவே காரு. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 hour ட்ராவல் பண்ணி ஜம்முன்னு போனோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா செம பாசிட்டிவ் வைப்பு. போகிற வழி எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் வேறு லெவல் பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. அந்த கோயிலில் போய் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு வேண்டிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ தெரியாது, மிராக்கல் ஹேப்பன். என்னோட பையன் உருவாகி இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர், அது மட்டும் இல்லாமல் எந்த முருகர் கோயில் இருந்தாலும் நமக்கு போயிடுவோம். செம ஃபேமஸ் முருகர் தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கல் ஸ்டோரி தான் எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் ஸ்டோரி நடந்திருந்ததுன்னா, ஏதாவது ஒரு சேஞ்சோ இல்லை நார்மல் ஸ்டோரி இல்லை உங்களை இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோயிலை பற்றி அடுத்தது சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, என் பையனை கூட்டின்னு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி, என் ஸ்டோரியை விட்டுடலாம். இப்போ நம்ம திருச்செந்தூர் கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்துடலாம். தேவர்கள் பார்த்தீங்கன்னா தமக்கு அதிக அளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அசுரனான சூரபத்மனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து அதுலேருந்து 6 பொறிகளை உண்டாக்குனாரும். அந்த 6 பொறிகளை வச்சு தான் முருகப்பெருமான் தோன்றினார்னு ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் சிவபெருமானோட கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கே தான் முருகன் வந்திருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் தரிசனத்தை வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். முருகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புனார். பட் சூரபத்மன் இங்கே அதையுமே கண்டுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா கோபமான முருகர் தன்னோட படைகளை எடுத்துகிட்டு போயிட்டு சூரபத்மனை வதம் செஞ்ச இடம் தான் இந்த இடம். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, முருகனோட 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரை கோயிலாக இருக்கும். மற்ற 5மே மலை கோயிலாக அமைஞ்சிருக்கும். 157 அடி உயரம் இந்த கோயிலோட கோபுரம் ஆகும். இந்த கோயிலில் முருகரை தவிர பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க தரிசனம் இருக்கும், அப்புறம் ராஜ கோபுரம் இருக்கும், தூண்டு கை விநாயகர் கோயில் இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திறக்கும் நேரம் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற முருகர் கோயிலெலாம் இந்த கந்த சஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா 6 நாள் தான் நடக்கும் இந்த விழா கோலம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கந்த சஷ்டி மட்டுமே 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் 5 நாள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல சேவை என 12 நாட்களுக்கு இங்கே கொண்டாடப்படும். இந்த கோயிலை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்னும் பெருசாக எலாபரேட் பண்ணி சொல்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரிஸை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பாய்.